இத்தகைய சூழலில்தான் பாமக சார்பில் ஆகஸ்ட் 10 அன்று பூம்புகாரில் மகளிர் மாநாடும், ஆகஸ்ட் 17 அன்று பட்டானூரில் சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் நடைபெறும் என்று அறிவித்தது ராமதாஸ் தரப்பு. ஆனால் அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரத்திலேயே ராமதாஸ் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு போட்டியாகவும் அவற்றை முந்திக் கொண்டும் ஆகஸ்ட் 9 அன்று மாமல்லபுரத்தில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்தது அன்புமணி தரப்பு. இது ராமதாசுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. அன்புமணி தரப்பின் பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார் ராமதாஸ். கூடவே கட்சியின் தலைவராக இப்போது ராமதாஸை செயல்பட்டு வருகிறார் என்பதையும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறது ராமதாஸ் தரப்பு. அன்புமணியின் தரப்போ பாமக பொதுக்குழுவை கூட்ட அன்புமணி தரப்புக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது, பொதுச் செயலாளர் மட்டுமே பொதுக்குழுவை கூட்ட முடியும், பொதுக்குழுவுக்கு தலைமை தாங்கும் அதிகாரம் தலைவர் என்ற முறையில் அன்புமணிக்கே உள்ளது என்கிறது. இந்த வழக்கின் விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகிறது.